Hi guys, welcome to Thailand vlog episode 2. So இன்னைக்கு என்ன பிளான்னா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபஸ்ட்டு ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தாய்லாண்டில் இருக்க கோவில் புத்திஸ்ட் கோவில்லாம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் புக்கெட் போகிறோம். அதுதான் டே 3. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அதில் நான் ஒழுங்காக சாப்பிட்ட ஒரே விஷயம் அந்த ப்ரெட்டு மட்டும்தான். மற்றது எதுவுமே வந்து இறங்கவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நல்லாவே இல்லை. நானே சொல்கிறேன், அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் பேர் வந்து ரமடா ஹோட்டல். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது பெட்ரூம் எல்லாம். ஏன்னா பக்கத்து ரூம். ஸோ ஈஸியாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப தள்ளி இல்லை, ஒரே டோரில் இன்னொரு ரூமுக்கு வந்துடலாம். அண்ட் இதுதான் வந்து எங்களோட விண்டோ. இதோட வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த தாய்லாண்ட் ஃபுல்லாகவே தெரிஞ்சுது எனக்கு இந்த வியூவில். ஸோ அந்த ரூம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ரூமும். பட் ஹோட்டல் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. வந்து மாற்றிட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு சும்மா ஸ்டீக் வாட் பண்ணிகிட்ருக்கோம். தாய்லாண்ட் ஸ்டீக் வாட். இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் பார்த்தோம். வண்டிலாம் போயிட்டே இருக்கு, நிறைய வண்டி. ஸோ ஒன்றும் கேட்காது, மைக் இல்லை. எஸ், சூப்பராக இருக்கு. ஸோ போயிட்டே இருக்கும் போது ஒரு கடையில் வந்து தைலம் வாங்கினோம். இது அங்கே இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப் போல். அங்கே தான் அந்த தைலம் வாங்கினோம். அங்கேருந்து நாங்கள் அப்படியே கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஒரேடியாக நாங்கள் தாய்லாண்டில் இருக்க புத்தா கோவில் வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். இது பின்னாடி நிறையா கோவில் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி ஒரு கோவில் விசிட் பண்ண. கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. புத்தா கோவில் பார்த்துட்டோம். உள்ள ஒரு அழகான புத்தா கோவில். பெரிய ஆமாம். ஹாய் சொல்லு யோகி. ஹலோ மாமா ஸோ நாங்கள் வந்து புத்தா கோவில் போயிட்டு கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய கோவில் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஒரு பெரிய கோவிலுக்கு போகணும். ஸோ கீழே இப்படி தான் இருக்கும் புத்தா கோவில். கீழே பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி கோவில் இருக்கும். இங்கேருந்து இறங்கி நாங்கள் போன ஒரு கோவில் வந்து அதுவும் ரொம்ப அழகான ஒரு புத்தா கோவில். இன்னொரு டெம்பிள் கோவில். அந்த டெம்பிள் பேர் என்ன? ஸோ இதுதான் அந்த ஒரு டெம்பிள் பேர். இது செகண்ட் பார்ட். ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா உண்மையாக இருந்த ஒரு சாமி. உண்மையாக இருந்த ஒரு சாமி அங்கே வச்சுருக்காங்க கோவிலோட பேக் சைட். பட் கோவில் உள்ளே நாங்கள் ஒன்றும் போகல. இது வரைக்கும் நாங்கள் இந்த கோவில் பின்னாடி மட்டும்தான். சரி வந்தீங்கன்னா அப்படியே இங்கே இது கோவிலோட ஃப்ரண்ட் சைடு. உள்ளே யாரும் ஒன்றும் போகல, உள்ளே அலோடலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள்有人吗？他是
ஸோ நாங்கள் பக்கத்தில் இருந்த எல்லா புத்தா கோவிலும் போயிட்டோம். இப்போது வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி என் சிஸ்டர் ரொம்ப டயர்டாயிட்டா. ஓகே கைஸ், நாங்கள் ஃபைனலாக ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நாங்கள் பைப்பை ஐலாண்டுக்கு போகிறோம். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஐலாண்ட், ரொம்ப அழகான ஒரு ஐலாண்ட். அண்ட் நாங்கள் எல்லா புத்தா கோவிலும் முடிச்சுட்டு இப்போ அங்கே போகிறோம். ஓகே கைஸ், ஃபைனலாக நாங்கள் செக்இன் பண்ணி கேட்டில் வெயிட் பண்ணிருந்தோம். இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஆசையாக தேடி வாங்கின ஒரு பர்ஃப்யூம் அது அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. அது என்ன ஒரு 100 ml அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்க அதை வந்து அலோவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால நாங்கள் ரொம்ப சேடாக இருக்கோம், இன்க்ளூடிங் மை மாம். ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப ஆசையாக தேடி வாங்கின ஒரு பர்ஃப்யூம் அதை வந்து அலோவ் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பர்ஃப்யூம் இல்லாமல். வி ஆர் ஸோ சேட். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஓகே கைஸ், ஒரேடியாக நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். இங்கேருந்து புக்கெட் போயிடுவோம். ஃப்ளைட் முடிச்சுட்டாங்க வந்துட்டு இப்போ ஃபைனலி வந்து ஹோட்டல் வந்துட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல், மெர்க்குரி ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எஸ், புக்கெட்க்கு இறங்கி இப்போ ஹோட்டல் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பீச் தான். எஸ். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்டர்நெட் ஒர்க் ஆச்சு. நாங்கள் யூடியூப்பில் கூட நிறையா பாட்டெல்லாம் வச்சோம். அண்ட் பாத்ரூம் கூட பார்த்திங்கன்னா மிரர் வச்ச பாத்ரூம், ரொம்ப க்ளீனாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஹோட்டல். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஹோட்டல்னால் அதுதான். ஓகே, ஸோ காலையில் 6 o'clock எழுந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிஜமாகவே அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து பீஸ் மசாலா ப்ளஸ் குல்ச்சா வச்சுருந்தாங்க. அது ரெண்டுமே சூப்பராக இருந்தது. வி ரியலி என்ஜாய்ட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வேனில் ஏறிட்டோம். இங்கேருந்து டேரெக்டாக பைப்பை லேண்டுக்கு போக வேண்டியது தான். நாங்கள் பைப்பை லேண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபுல் டே போட்டில் போகிறதுனால ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் சொன்ன பைப்பை ஐலாண்ட். ஸோ தாய்லாண்டில் ஃபேமஸான ஸ்பீட் போட், அதில் நாங்கள் ஏறிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த போட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். போட் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் போச்சு. பட் ஸ்டார்ட் பண்ணோடனே பயங்கர ஸ்பீடாக போச்சு. நானும் என் சிஸ்டரும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. போட்லேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இறங்கின ஐலாண்ட் இது தான். இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்தது. இங்கே ஒரு 10 minutes சுற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் போவோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் மாயாபே பீச். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிளியராக இருந்தது. அங்கே வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பட் ஸ்விம் பண்ண அலோடு இல்லை. அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க ஐலாண்ட் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கடைசியாக விசிட் பண்ண ஐலாண்ட் பேர் வந்து இக்கி ஐலாண்ட். இன்றைக்கி ஃபுல் டே எல்லா ஐலாண்டுமே போட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ
கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். பட் வி ரியலி என்ஜாய்ட். இதுதான் லாஸ்ட் டே இன் தாய்லாண்ட் அண்ட் லாஸ்ட் vlog கூட. இதுக்கப்புறம் மலேசியன் சீரீஸில் பார்க்கலாம்.